ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனி குக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கோதுமை மாவு வச்சு கடையில் கிடைக்கிற மாதிரியே நல்லா மொறுன்னு நல்லா கிறிஸ்பியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளானது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி கோதுமை மாவில் நல்லா மொறுமொறுப்பான ஆனியன் சமோசா நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கோங்க. மைதா சேர்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும், அதனால் மைதா சேர்த்துருக்கேன். இது கூட ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு கைகளை வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது தண்ணி சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் ஒரு 1/2 கப்போட கொஞ்சம் கம்மியான அளவில் தண்ணி நான் சேர்த்துருக்கேன். இதில் ஆயில் சேர்த்ததுனால தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்க்கணும். நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இதை மூடி வச்சிடலாம். இப்போ ஸ்டஃபிங்க்கு நம்ம மசாலா தயார் பண்ணிடலாம். நான் ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். இது கூட கொஞ்சமாக கேரட், கொஞ்சம் பீன்ஸ், கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துருக்கேன். எல்லாம் ஒரு கைப்பிடி அளவு கொஞ்சம் சேர்த்திங்கன்னா போதும். இந்த வெஜிடபிள்ஸ்லாம் சேர்க்காமல் நீங்கள் வெறும் ஆனியன் மட்டும் கூட நீங்கள் வச்சு செய்யலாம். இது கூட ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு நல்லா சின்னதாக கட் பண்ணிவிட்டு நான் சேர்த்துருக்கேன். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி காய்கறிகளோடு கொடுக்கும்போது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும், அதனால் நான் சேர்த்துருக்கேன். இது கூட 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. பெப்பர் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உப்பு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு உங்கள் கைகளை வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. இதை நான் எதுவும் வதக்கலை, அப்படியே நான் சேர்க்க போகிறேன். ஏன்னா நம்ம ஆயிலில் பொரிக்கும் போது அந்த வெஜிடபிள்ஸ்லாம் வெந்துடும். இதில் உருளைக்கிழங்கு மட்டும் நான் வேக வச்சுருக்கிறேன். இப்போது சமோசாவுக்கு ஸ்டஃபிங் தயாராகிருக்கு. அடுத்தது நம்ம சமோசா ஷீட் தயார் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கோதுமை மாவை கொஞ்சமாக ஆயில் கையில் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு இழுத்து விட்டு கொஞ்சம் நேரம் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு 1 நிமிஷம் இந்த மாதிரி இழுத்து விட்டு பிசைஞ்சிங்கன்னா போதும். அவ்வளோதான். இப்போ இது சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கோங்க. சப்பாத்தி சைஸ்க்கு பிடிச்சி எடுத்துக்கலாம். எனக்கு இப்போ ஒரு 7 உருண்டைகள் வந்திருக்கு. இப்போது ஸ்லேப்பில் கொஞ்சமாக மாவு தூவிட்டு இதை சப்பாத்தி மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ரவுண்ட் ஷேப்பில் எந்த அளவுக்கு மெல்லிசாக தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பீஸ் தேய்ச்சி எடுத்தாச்சு. இது தேய்ச்ச பீஸ் மேலே கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு எல்லா பக்கமும் நல்லா தடவி விட்டுருங்க. மேலே கொஞ்சமாக மாவு தூவிக்கோங்க. ஏன்னா இப்போ ஒவ்வொரு சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிட்டு இது மேலே நம்ம அடுக்க போகிறோம். நம்ம ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம மாவு தூவிட்டு ஆயில் சேர்க்குறோம். இதே மாதிரியே ஒரு 4 பீஸ் இந்த மாதிரி தேய்ச்சிட்டு ஒன்று அது ஒன்றுக்கு மேலே ஒன்று இந்த மாதிரி அடுக்கிக்கோங்க. இப்போ 4 பீஸ் நம்ம தேய்ச்சி தயாராக வச்சுருக்குறோம். இப்போ இதுக்கு மேலே நம்ம சப்பாத்தி கட்டை வச்சு தேய்க்கும்போது இன்னமும் நல்லா சன்னமாக கிடைக்கும். இந்த சமோசா சீட் இன்னும் நல்லா சன்னமாக கிடைக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி செய்கிறோம். இப்போ ஒரு தோசைக்கல் நல்லா அடுப்பில் வச்சுட்டு சூடு பண்ணிவிட்டு நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிறத எடுத்து தோசைக்கல்லில் போட்டுருங்க. சும்மா இது சூடானால் போதும். சின்னதாக பபிள்ஸ் வந்திருக்கு பாருங்கள், இந்த அளவு பண்ணால் போதும். ரொம்ப வேக வைக்கக்கூடாது. இப்போ நம்ம எடுத்துடலாம். எடுத்தோடனே இப்போ பாருங்கள், தனித்தனியாக நம்ம தேய்ச்ச சப்பாத்தி மாதிரி இருக்கிறதெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். பார்த்திங்களா, நம்ம கைகளில் மட்டும் தேய்க்கும்போது இந்த அளவுக்கு சன்னமாக வராது. அதனால தான் நம்ம இப்படி சேர்க்குறோம். இதை 4ஆக கட் பண்ணிக்கலாம். இந்த சப்பாத்தி மாதிரி இருக்கிறத இந்த 4 பீஸ்லேயே நமக்கு கிட்டத்தட்ட 16 சமோசா கிடைக்கும். சமோசா சுற்றி எடுக்கிறதுக்கு இதை விட ஒரு சூப்பரான மெத்தடெல்லாம் கிடையாதுங்க. சப்பாத்தி மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு தோசைக்கல்லில் போட்டு 4ஆக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உள்ள ஸ்டஃபிங்க்கு வச்சுட்டு நீங்கள் பொரிச்சு எடுத்திங்கன்னா புதுசாக ட்ரை பண்ணுறவங்க கூட சூப்பராக சமோசா செஞ்சு முடிச்சிடலாம். உங்களுக்கு மசாலா வேணுன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் சமோசா இந்த மாதிரி சுற்றி எடுக்கிறது ரொம்ப ஈஸியான முறையில் நான் செஞ்சு காட்டியிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஓரங்களில் ஒட்டுறதுக்கு கொஞ்சமாக மைதா மாவில் கொஞ்சம் தண்ணி கலந்து நல்லா கெட்டியாக கரைச்சி எடுத்துக்கோங்க.
அந்த மாதிரி ஒட்டும்போது அந்த ஓரங்கள் நல்லா ஒட்டிக்கும். பாருங்கள், இன்னொன்று இதே மாதிரி நான் செஞ்சு காட்டுறேன். அவ்வளோதான். இப்போ வந்து சமோசாலாம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மீதி உள்ளதையும் நல்லா சுற்றி எடுத்துக்கோங்க. ஆயில் சூடாக இருக்குது. ஆயில் சூடானோடனே மிதமான அனல் வச்சுட்டு சமோசா வந்து நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இது வந்து எண்ணெய் அதிகமாக குடிக்காது இந்த சமோசா. 2 பக்கமும் நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பியான மொறுமொறுன்னு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தயாராகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த ஆனியன் சமோசா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இப்போ சமோசா வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த கிறிஸ்பியான சமோசா கூட சாஸ் வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ.